அனைவருக்கும் வணக்கம். என் பேர் NS நித்யா. ரொம்ப நாள் வீடியோவே போடல. ஃபோனு ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணேன். வீடியோவே போடலை. இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு தான் எடுத்தேன். மழை ராத்திரிலாம் ஒரே மழை பெஞ்சுது. காலையிலேயே கொஞ்சம் மழை பெஞ்சுது. உடனே பையன் லீவ் போட்டான். இன்றைக்கி மழை பெய்யுது, ஸ்கைக்கில் போக முடியல, நான் லீவ் போட்டுக்கிறேன் ஒரு நாள்னு சொல்லி போட்டான். பாப்பா 10th அவள் ஸ்கூல் போயிட்டா, பைக்கில் அவங்க அப்பாவோட போயிட்டா. அதோட இந்த பிள்ளையார் கோயில் கட்டினதுக்கப்புறம் மண்டல பூஜைலாம் முடிஞ்சு எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பால் வாங்கி கொடுத்துட்ருந்தேன். நான் மண்டல பூஜை முடிகிற வரைக்கும் பால் கொடுத்துட்ருந்தேன் வாடிக்கையாக வாங்கி. அதுக்கப்புறம் இப்போ யார்கிட்ட மாடு இருக்கோ அவங்க கொஞ்சம் பால் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னோன்னே பக்கத்தில் கொடுத்துட்ருந்தாங்க. அன்றைக்கி ஐயர் அபிஷேகம்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பால் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி பாதத்தில் ஊற்றிடுறேன்னு சொல்லி ஊற்றிட்டு என்கிட்ட ஒரு குடம் தண்ணி அடிச்சு கொண்டு வாங்கன்னாங்க. கொடுத்தேன். அதோட முடிஞ்சுது. நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் வீட்டு நாட்டு மாடு கொஞ்சமாக தான் பால் கறக்குது, நாங்களும் வாடிக்கை 2 லிட்டர் வெளில வாங்கிட்டுருக்கோம். அதனால் ஒரு நல்ல மாடை நிறைய மாடு கறக்கிறதா வாங்கினோம்னா எல்லாத்துக்கும் தேவலாம், சாமிக்கு பால் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். வீட்டில் இன்னும் ஒன்றும் முடிவு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் காதில் வாங்கிட்டு அதுக்கு ஒரு சண்டை போட்டாங்க. எங்கள் வீட்டு மாட்டுப்பால் ஊற்றினா ஆகாதா, நீங்கள் என்னமோ நல்ல மாடாக வாங்கி ஊற்ற போகிறீங்களா அப்படி இப்படின்னு சண்டை பிடிச்சாங்க. அவங்க வீட்டு வாசலில் நின்று கத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அவங்கள பற்றி பேசவே இல்லை, திடீர்னு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஐயர் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக கொண்டு வாங்க, அபிஷேகம் பண்ணுறது முன்னாடியே கொண்டு வாங்க, அப்போ தான் சாமி மேலே ஊற்ற முடியும், இல்லைன்னா பாதத்தில் தான் ஊற்றிட்டு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு நாங்கள் அதோட அனுப்பி வச்சாச்சு ஐயரை. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டு பிள்ளையார் அப்படி இப்படின்னு ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளையாரே அவங்க வீட்டு பிள்ளையாராம். அந்த வரலாறு எடுத்து பார்த்தா நெல் மூட்டையில் கட்டி இந்த பிள்ளையார் வந்திருக்கு. அதை அவங்க வீட்டு கொல்லையில் போட்டிருந்துருக்காங்க. பல வருஷமாக அந்த கொல்லையிலே கிடந்திருக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமா கூடி முடிவு பண்ணி ஒரு சின்னதாக கோயில் மாதிரி, முன்னாடி பழைய கோயில் இந்த மாதிரி வடிவமைப்பாக இருக்காது, சும்மா சிமெண்டில் கட்டியிருப்பாங்க சின்னதாக, அது மாதிரி கட்டி வச்சுருந்துருக்காங்க. அதை கோயிலை அமைச்சு எல்லோரும் சேர்ந்து அது மாதிரி பூஜை பண்ணியிருக்காங்க. ஐயர்லாம் நியமித்து ஏதோ ஒரு 40 ரூபாய் என்னமோ சம்பளம் அப்போலாம் ஐயருக்கு, 50 ரூபாய் 40 ரூபாய் ஏதோ சம்பளம்னு சொன்னாங்க. அந்த ஐயர் தொடர்ச்சியாக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இடையில சம்பளம் உயர்வு கேட்டோன்னே இவங்க எல்லாரும் தரலை அப்படிங்கிறதுனால ஒரு வேலைக்கே வர்றதில்லை. இடையில கொஞ்ச நாள் வரவே இல்லை, ஒரு 6 மாதம் வேலைக்கே வரலையாம். அந்த மாதிரிலாம் பிரச்சனை போய்ட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நல்லாலாம் கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன், 3 பாயிண்ட் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிற்பக்கலை வல்லுநரை வச்சு சிற்பியை வடித்து காசு கொடுத்து இதை சிலையை வாங்கினீங்களா? கிடையாது. 2வது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டு பிள்ளையார்னா உங்கள் வீட்டில் வச்சுக்கணும், வீதிக்கு ஏன் வந்துச்சு? அப்போ வீதிக்கு வந்தால் எல்லோரும் தான் கும்பிடுவாங்க, பொது பிள்ளையார் தான். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், உங்கள் வீட்டு பிள்ளையார்னா நீங்கள் டெய்லி பால் கொடுங்க, சாமி அபிஷேகத்துக்கு தண்ணி அடித்து கொடுங்க, ஐயருக்கு அபிஷேகம் பண்ண, சாமிக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுங்க, ஐயருக்கு சம்பளம் கொடுங்க, அப்படின்னா அது உங்கள் பிள்ளையார்னு சொல்லிங்க. நாங்களாம் 8 நின்று கும்பிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னோம். இதோட போயிட்டுருக்கு கதை. இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. 5 வருஷமாக எங்கள் வீட்டு பழைய வீட்டில் தான் கோயில் கட்டாமல் அந்த பிள்ளையார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முயற்சி பண்ணி எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமா முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டி கொண்டு வச்சாச்சு. நாம் சாமி கும்பிட்றோம்னா ஒரு மன அமைதிக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிறதே மன நிம்மதி இல்லாமல் சில பேர் பண்ணுறாங்க. என்னன்னே தெரியல. அவங்க வீட்டை பற்றி யாரும் பேசலை, அவங்க மாட்டை பற்றி யாரும் பேசலை. இதெல்லாம் ஒரு சண்டையாக பிடிச்சிக்கிட்டு கத்திகிட்ருக்காங்க. ஒன்றுமே புரியல. நான் எப்போதுமே அமைதியான முறையில் சாமி கும்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். போனோமா, ஒரு விளக்கு போட்டோமா, சூடம் ஏற்றினோமா, அடி பிரதட்சணம் பண்ணோமா, விநாயகர் அகவல் படித்தோமா, அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். சாமி கும்பிட்டு நான் வந்துடுவேன். அதுலேருந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நம்மளும் யாரும் செய்கிறதுக்கும் முன்னாடி வர மாட்டாங்க, நம்ம செஞ்சாலும் அதையும் தடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கோயிலெல்லாம் பிரச்சனை வரும், சண்டை போட்டுப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் ரியலாக பார்க்குறேன். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி விட்டுருவோம், அதோடு விட்டுருவோம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், விட்டுருவோன்ட்டு நான் அப்படியே சமாதானமாகிட்டேன். நம்ம எப்போதுமே ஒருத்தவங்க கோவமாக பேசும்போது நம்மளே பேசினா அது நல்லா இருக்காது. பொறுமையாக அவங்க கோவம் தணிஞ்ச பிறகு கருத்து இதாம்மா என்ன சொல்கிற அப்படின்னு, எதுக்காக இப்படி சத்தம் போடுறேன்னு கேட்போம். அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, 2025 செப்டம்பர் 27. அதுக்கு ஒரு விழா எடுத்து கொண்டாட போகிறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு.
வர்ற நாளைக்கு வந்து செப்டம்பர் 12 மகா சங்கட சதுர்த்தி, அதுக்கும் எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ண போகிறோம். அதோட போயிட்டுருக்கு. நம்ம வீட்டு வேலையும் நிறையா இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருங்கிறதுனால நம்ம வந்து போய் கும்பிடணும் செய்யணும்னு நினைக்கிறோம். இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. எல்லாருமே போய் சாமி கும்பிடலாம். அது வராதவங்களையும் வர வைக்கணும். அதுதான் புண்ணியம் நமக்கு. வர்றவங்கள வரவிடாமல் செய்கிறது பாவச் செயல். அதனால் எல்லோரும் புரிஞ்சு மன அமைதியை நிம்மதியோடய வாழணும்னு வாழ்த்துறேன். நன்றி.